Hello friends, welcome to Learners Forum. லாஸ்ட் வீடியோல நம்ம காம்பன்சேட்டர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம கண்ட்ரோலர்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கா காம்பன்சேட்டருக்கும் கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோல் சிஸ்டம் உடைய பெர்ஃபார்மன்ஸை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் இதனுடைய மேஜர் ரூலே. ஸோ நம்ம இங்க ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் உடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கா நம்மளுடைய ரைஸ் டைம் வந்து நமக்கு கம்மியா இருக்கணும். ஸ்மாலஸ்ட் செட்டிலிங் டைம் இருக்கணும். ஸ்மாலஸ்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் அண்ட் பீக் ஓவர்ஷூட் வேல்யூ வந்து நமக்கு மினிமைஸ்டா இருக்கும்போது தான் நமக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்டா கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரெக்வயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறது வந்து ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர். ஸோ இப்போ இதில் வந்து இட் ப்ரொடியூசஸ் அவுட்புட் தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி எரர் சிக்னல். ஸோ இதனுடைய பேசிக் பிளாக் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஐடியா நமக்கு இன்னும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஒரு பிளாக் டயக்ராம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு இங்கே ஜி ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கு, அவுட்புட் சி ஆஃப் எஸ், இன்புட் வந்து நமக்கு ஆர் ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கு. இதுல நம்ம நெகட்டிவ் யூனிட்டி ஃபீட்பேக் நம்ம எடுத்திருக்கோம். இந்த கண்டிஷன்ல இங்க அரைஸ் ஆகுற இந்த எரர் சிக்னலை எடுத்து இந்த கண்ட்ரோலுடைய எலிமெண்ட்டுக்கு இன்புட்டை நம்ம ஃபீட் பண்றோம். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிற இந்த யூ ஆஃப் எஸ் அப்படிங்கிற சிக்னல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்த சிக்னல். ஸோ டைம் டொமைன்ல நமக்கு யூ ஆஃப் டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த யூ ஆஃப் டி வந்து நமக்கு எரர் சிக்னல் இ ஆஃப் டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலருடைய ரோலே பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் அவுட்புட் விச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த எரர் சிக்னல் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து இதை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு இன்க்ளூட் ஆகும் விச் இஸ் கேபி. ஸோ யூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டூ யூ இ ஆஃப் டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுல இந்த கேபி அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டைம் டொமைன்ல இருக்கிறது வந்து இப்போ நமக்கு எஸ் டொமைனுக்கு மாறும். ஸோ யூ ஆஃப் டிக்கு நமக்கு யூ ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும் அண்ட் கேபி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால அப்படியே இருக்கும் அண்ட் இ ஆஃப் டிக்கு நமக்கு இ ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ரேஷியோ அதாவது யூ ஆஃப் எஸ் டிவைடட் பை இ ஆஃப் எஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு கேபி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலருடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேபி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த பிளாக்ல இருக்க வேல்யூ நமக்கு இங்க கேபி அப்படின்னு இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலருடைய வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு சேஞ்ச் த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஸ் பர் த ரெக்வயர்மெண்ட். ஸோ ரெக்வயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிஸ்டமுடைய டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் தான் இந்த ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர். ஸோ இதுதான் இதனுடைய பேசிக் அவுட்லைன். நெக்ஸ்ட் அடுத்த டைப் பார்க்கலாம். செகண்டா நம்ம பார்க்க போற டைப் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர். ஸோ இதுல பேர்லயே பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ் அப்படிங்கும்போது நமக்கு இங்க அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா எரர் சிக்னலுடைய டெரிவேட்டிவ்க்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ அங்க ப்ரொபோர்ஷனலுக்கு எப்படி நமக்கு எரர் சிக்னலுக்கு ப்ரொபோர்ஷனலா பார்த்தோமோ இங்க அதே மாதிரி டெரிவேட்டிவ் ஆஃப் எரர் சிக்னலா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதுதான் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலருடைய ரோல். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா யூ ஆஃப் டி அதாவது அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு கேடி இன்டூ டிஇ ஆஃப் டி டிவைடட் பை டிடி அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த எரர் சிக்னல் இ ஆஃப் டி உடைய டெரிவேட்டிவ் வேல்யூக்கு நமக்கு அவுட்புட் வந்து ஈக்குவலண்டா கிடைக்கும். ஸோ அகைன் அடுத்த ஸ்டெப்பா நம்ம லாஸ்ட்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு டைம் டொமைன்ல இருக்கிறது இந்த மாதிரி எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ யூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக யூ ஆஃப் எஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கேடி அப்படிங்கிற இந்த டெரிவேட்டிவ் கான்ஸ்டன்ட் நமக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டி பை டிடி ஆஃப் இ ஆஃப் டி அதாவது டிஃபரன்சியேஷன் ப்ராப்பர்ட்டி இன் டைம் டொமைன்ல வந்து நம்ம இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ் இன்டூ இ ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்மளோட பிளேலிஸ்ட்ல. அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன்.
ஸோ நமக்கு u of s is equal to kd into s into error signal e of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இதில் இருக்க வேல்யூவை நம்ம ஆட் பண்ண முடியும் பிளாக் டயக்ராமில். ஸோ u of s divided by e of s is equal to kd into s அப்படின்னு நமக்கு கிடைக்கும், which is nothing but the transfer function of the derivative controller. ஸோ இதில் இந்த kd அப்படிங்கிறது வந்து it represents derivative constant. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of sக்கு முன்னாடி ஒரு பிளாக்கை நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய வேல்யூ தான் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ் கண்ட்ரோலருடைய பிளாக் டயக்ராம். ஸோ இந்த கண்ட்ரோலர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு மேக் அன் அன்ஸ்டேபிள் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்டூ ஸ்டேபிள் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ எப்பெல்லாம் நமக்கு சிஸ்டம் அன்ஸ்டேபிளாக இருக்கோ அப்போ ஸ்டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ணலாம். தேர்ட் டைப் இன்டெக்ரல் கண்ட்ரோலர். ஸோ நேம்லேயே வந்து இன்டெக்ரல் அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு இங்கே அவுட்புட் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எரர் சிக்னலை பொறுத்து தான் இந்த என்ன டைப் அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இன்டெக்ரல் அப்படிங்கிறதுனால எரர் சிக்னல் நமக்கு இ ஆஃப் டி அப்படின்னு இருக்கும். ஸோ இன்டெக்ரல் வேல்யூ ஆஃப் இ ஆஃப் டிக்கு தான் நமக்கு இந்த யூ ஆஃப் டி அவுட்புட் வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ u of t is equal to ki, அதாவது இந்த இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் e of t into dt அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் இப்போ மாறும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். ஸோ u of s is equal to கான்ஸ்டன்ட் நமக்கு அப்படியே இருக்கும். இன்டெகிரேஷன் ப்ராப்பர்ட்டி இன் டைம் டொமைனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதாவது f of t dt அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா f of s divided by s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு e of t அப்படின்னு இருக்கிறதுனால e of s divided by s அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ u of s divided by e of s ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ki divided by s அப்படின்னு கிடைக்கும், which represents the transfer function of integral controller. ஸோ இப்போ பிளாக் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இன்புட் ஆர் ஆஃப் எஸ் அவுட்புட் சி ஆஃப் எஸ் இருக்கும். இன் பிட்வீன் நமக்கு ஜி ஆஃப் எஸ் பிளாக் இருக்கும். இப்போ இதில் இந்த இன்டெக்ரல் கண்ட்ரோலருக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால அதனுடைய வேல்யூ விச் இஸ் கேஐ பை எஸ்ஸை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இதனுடைய பிளாக் டயக்ராம் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கண்ட்ரோலர் நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு டிக்ரீஸ் த ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ. ஸோ இதுவும் நம்மளுடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரெக்குவயர்மெண்ட்டாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ எப்பெல்லாம் நமக்கு இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூவை கம்மி பண்ணணுமோ அப்போ நம்ம இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்ட்ரோலர் டைப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷனல் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர், அதாவது பிடி கண்ட்ரோலர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் பிசி தனியாக பார்த்தோம் அண்ட் அதே மாதிரி டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் டிசி தனியாக பார்த்தோம். ஸோ இப்போ ப்ரொபோர்ஷனல் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் அப்படிங்கும்போது ப்ரொபோர்ஷனல் டைப் அண்ட் டெரிவேட்டிவ் டைப் இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதனுடைய அவுட்புட் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் அண்ட் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலராக இருக்கும். ஸோ ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலரில் நம்ம u of t is equal to kp into e of t அப்படின்னு எடுத்திருப்போம், which represents the proportional controller. and derivative controllerல நமக்கு error signalுடைய டெரிவேட்டிவாக கிடைச்சிருக்கும். ஸோ kd into d by dt of e of t அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணுறதுனால நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா as usual லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஸோ டைம் டொமைனில் இருக்கிறத எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ u of s is equal to kp into e of s அப்படின்னு கிடைக்கும். அண்ட் டெரிவேட்டிவ் டைப்புக்கு kd into ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னா s into e of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் e of s காமனாக இருக்கிறதுனால அதை கம்பைன் பண்ணோம் அப்படின்னா kp plus kd into s into e of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து இந்த கண்ட்ரோலர் டைப்புக்கான டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ u of s divided by e of s ஓட வேல்யூவா நமக்கு kp plus kd into s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி நம்ம பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த கண்ட்ரோலர் டைப்ல டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இங்கே இன்க்ளூட் பண்ணது இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த கண்ட்ரோலர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் டு இம்ப்ரூவ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் வித்தவுட் அஃபெக்டிங் தி ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஸோ இப்போ ஒரு சிஸ்டம்ல நம்ம ஸ்டேபிளா மாற்றணும் அப்படிங்கும்போது, அதே நேரத்தில் அதனுடைய ஸ்டெடி ஸ்டேட் எரரை நம்ம எந்த விதமான சேஞ்சும் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலரை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் காம்பினேஷனா நம்ம பார்க்க போறது ப்ரொபோஷனல் இன்டெக்ரல் கண்ட்ரோலர். ஸோ இங்க நம்ம ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் அண்ட் இன்டெக்ரல் கண்ட்ரோலர் இது ரெண்டுத்தையும் தான் கம்பைன் பண்ண போறோம். ஸோ இதனுடைய அவுட்புட் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் வில் பி அ காம்பினேஷன் ஆஃப் அவுட்புட் ஆஃப் ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் அண்ட் இன்டெக்ரல் கண்ட்ரோலர். ஸோ ப்ரொபோஷனல் கண்ட்ரோலருக்கு நமக்கு u of t is equal to kp into u of t அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இன்டெக்ரல் கண்ட்ரோலர் டைப்ல நமக்கு ki into integral of e of t dt அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு kp into e of s அப்படின்னு கிடைக்கும். அண்ட் செகண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது ki into e of s divided by s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம e of s கம்பைன் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரேஷியோ u of s divided by e of s டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா kp plus ki divided by s அப்படின்னு கிடைக்கும். ஸோ கிடைச்சிருக்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம பிளாக் டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த PI கண்ட்ரோலருக்கு நமக்கு kp plus ki by s அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே இன்க்ளூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த PI கண்ட்ரோலர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு டிக்ரீஸ் த ஸ்டெடி ஸ்டேட் எரர் வித்தவுட் அஃபெக்டிங் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த நம்மளுடைய PD கண்ட்ரோலர்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரை நம்ம எதுவுமே பண்ணலை. அதாவது இதை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே பிஐல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரரை வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம் வித்தவுட் அஃபெக்டிங் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். ஸோ எந்த தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கண்ட்ரோலரை வந்து சூஸ் பண்ணணும். லாஸ்ட் டைப் ஆஃப் கண்ட்ரோலர் ப்ரொபோஷனல் இன்டெக்ரல் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர் PID கண்ட்ரோலர். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காம்பினேஷன் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 கண்ட்ரோலரை கம்பைன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர், செகண்ட் இன்டெக்ரல் கண்ட்ரோலர், தேர்ட் வந்து டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர். ஸோ இது மூணுத்துடைய அவுட்புட்டை தான் நம்ம கம்பைன் பண்ணி u of t சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர் PC உடைய வேல்யூ kp into u of t. நெக்ஸ்ட் இன்டெக்ரல் கண்ட்ரோலருடையது ki into integral of e of t into dot. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து டெரிவேட்டிவ் கண்ட்ரோலருடைய வேல்யூ ஸோ kd into de of t divided by dt. ஸோ இந்த என்டையர் ஈக்குவேஷனுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா u of s is equal to ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு kp into e of s அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் இன்டெகிரேஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது ki into e of s divided by s அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தேர்ட் போர்ஷனுக்கு டிஃபரன்சியேஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது kd into s into e of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் e of s கம்பைன் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரேஷியோ u of s divided by e of s ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு kp plus ki by s plus kd into s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலரை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூவை சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ. இப்போ இதனுடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த PID கண்ட்ரோலர் வந்து it is used to improve the stability of control system and to decrease the steady state error. ஸோ ஃபர்ஸ்டாக பார்த்த PD அண்ட் PI கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒன்று ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்லைனா ஸ்டெடி ஸ்டேட் எரரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற கண்ட்ரோலர் தான் இந்த PID கண்ட்ரோலர். ஸோ இதில் நமக்கு ஸ்டெபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரையும் நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய யூசஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் கண்ட்ரோலர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கண்ட்ரோலர் அண்ட் அதனுடைய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ். ஸோ இன்னைக்கு